சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல லட்சுமி. ஏன் லட்சுக்கும் உங்களுக்கும் சண்டையா? சண்டையோ சந்தேகமோ வந்துடக்கூடாது நான் கிடந்து தவிக்கிறேன். உங்க மேலதான் லட்சுமிக்கு எந்த சந்தேகமும் வராதே. அவ உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அந்த நம்பிக்கை தான் என்ன சாகடிக்குது லட்சுமி. ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த நம்பிக்கைக்கு தகுதியான ஆளு நான் கிடையாது. என் மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது. நீ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டல உன் ஃப்ரெண்டு, அவ பேரு சித்ரா கிடையாது, ஜெனிஃபர். லட்சுமி, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? சந்தோஷ், ஜெனிஃபர் என் கூட ஒன்னா படிச்சவள். அவளுக்கு என்கிட்ட எதையுமே மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. உங்களுக்கு தான் சிக்கல். யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டியா? ஜெனிஃபர் மட்டும்தான் உன்னோட ஃப்ரெண்டா? லட்சு கிடையாதா? அதே நிலைமை தான் எனக்கும். ஆனா முடிவு எடுக்கிறதுல எந்த சிக்கலுமே வரல. நான் ஜெனிஃபருக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல லட்சுக்கு சப்போர்ட் பண்றதான்னு யோசிக்கல. ஏதோ உண்மையோ அந்த பக்கம் இருக்கலாம்னு நினைச்ச முடிவு எடுத்துட்டேன். ஜெனிஃபர் உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் அவ சொல்லியிருப்பா. என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேளு, அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. ஜெனிஃபர் கிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைச்சதும் அவளை மறந்துட்டீங்க. இங்க லட்சோட நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் அவ தேடி வரமாட்டான்னு நம்பியிருப்பீங்க. இல்ல லட்சுமி, நான் ஜெனிஃபரை காதலிக்கவே இல்ல. அப்போ அந்த குழந்தை உங்களோடது இல்லையா? இல்ல, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தை என்னோடதா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மறுக்குது லட்சுமி. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நீ ஏன் ரூமுக்கு வந்துடுறியாடா? ஏய், நோ 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 பிரகாஷ். ஏய், நான் பிரகாஷ் எல்லாம் இல்லடா. உனக்கு சரக போட்டா அடையாளம் தெரியுதா? ஐ நோ. லட்சு, ஏன் அழற? என்னாச்சு? குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. ஏறக்குறைய இது விபத்து மாதிரிதான். இதுல என்னோட தப்பு மட்டும் இல்ல, ஜெனிஃபரோட தப்பும் இருக்கு. இது பாருங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு விசாரிச்சாதான் என்னால முடிவுக்கு வர முடியும். அப்ப ஜெனிஃபரை கூப்பிட்டு விசாரி. இங்க பாருங்க, எதுவுமே உடனே பண்ண முடியாது. எனக்கு ஏன் பிரச்சனையே தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அப்ப அவளை ஓ வீட்டுக்காவது கூட்டிட்டு போ. என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாதுங்க. உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க. என்ன ஆளு விடுங்க. ஹே லட்சுமி, லட்சுக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சந்தோஷ், நானா சொல்ல மாட்டேன். தானா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஒரு முக்கியமான விஷயம், ஜெனிஃபரையும் குழந்தையும் நாங்க கொண்டு வந்து விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னங்கிறது நேரம் வரும்போது சொல்றேன். அது என்ன காரணம் சொல்லு லட்சுமி. இப்ப சொல்ற நேரம் இல்ல, சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு.